இனிய இளைஞனே, பயணங்களில் வெற்றியும் இருக்கும், தோல்வியும் இருக்கும். தோல்விகளிலிருந்து கற்றுக்கொள், வெற்றியிடமிருந்து பெற்றுக்கொள். சில சமயங்களில் லிஃப்ட்டுகளில் பயணிக்கலாம், அது நிரந்தரமல்ல. பிறர் தூக்கிவிட்டு மேலே போகிறவன் விரைவில் கீழே இறங்கி விடுவான். நீயே அடியெடுத்து வை, ஒவ்வொரு அடியாய் எடுத்து வை. அடி எடுத்து வைக்கும் முன் உன் குறிக்கோள் எது என்பதை தெளிவாக தீர்மானித்துக்கொள். இதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு சம்பவம். மலைகள் சூழ்ந்த இடம். மேகங்கள் உரசி செல்லும். மலைகளின் அழகினை ரசிக்க பயணத்தை தொடங்கினான் ஒரு யாத்ரீகன். பயணம் தொடங்கியது. கனத்த இருளில் தனிமையில் மலையில் நனைந்தபடியே மலையை நோக்கி பயணித்தான். அப்போது அங்கிருந்த சத்திரத்தின் காவலன், யார் நீ, எங்கே போகிறாய் என்றான். அருகிலுள்ள பெரிய மலையின் உச்சியை அடையும் குறிக்கோளுடன் போய்க் கொண்டிருக்கிற யாத்ரீகன் நான் என்றான் அவன். அந்த மலையோ உயரமானது. வழுக்கு பாறைகள் நிறைந்திருப்பதால் நீ ஏறுவது கடினம். பருவநிலையோ சாதகமாயில்லை. இது வீண் முயற்சி. பயணத்தை தொடர்வதை விட்டுவிடு என்றான் காவலன். அப்போது யாத்ரீகன், என் மனம் எப்போதோ அதன் உச்சியை அடைந்து விட்டது. என் உடம்பு மட்டும்தான் அங்கே போக வேண்டும் என்றான். அவன் நம்பிக்கையுடன் பயணத்தை தொடர்ந்தான். இலக்கை அடைந்தான். ஆம், இப்படி குறிக்கோளுடன் அடியெடுத்து வைப்பவர்கள்தான் வெற்றியின் சிகரத்தை தொடுகிறார்கள். வெற்றி என்பது இரண்டு வழிகளில் வரும். சாதிப்பதால் வருவது ஒருவித வெற்றி, சாதுரியத்தால் பெறுவது ஒருவித வெற்றி. சாதிப்பதால் வரும் வெற்றியே சாகாமல் சரித்திரத்தில் இடம்பெறும்.